செல்வி. என் வீட்டில் உள்ளவங்க பேர் ஜெயசுராஜா. அவைய கடந்த 6 வருஷமாட்டு வந்து கிட்னி பிரச்சனையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் 3 வருஷமாட்டு டயாலிசிஸில் அப்படின்ட்டு ஒரு இதை நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் அதை தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் எதுவுமே அவைகளுக்கு பலன் கொடுக்கல. கடைசியில் வந்து அவங்க அப்பா வந்து நாங்கள் கிட்னி தாரோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாட்டு இதே ஹாஸ்பிட்டலில் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இதில் பெரிய பெனிஃபிட் என்னென்னாக்கி குரூப்பு வேறு. அவங்க அப்பாவுக்கு வந்து பி குரூப்பு, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஓ பாசிட்டிவ். ஆனால் அதையும் தாண்டி பிளாஸ்மான்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி இதே ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ நல்லா நார்மலாக இருக்காங்க. எங்களை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரியாட்டின் லெவல் எல்லாமே 0 இருக்குது. பிளட்டு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே சாப்பிடலாம். அதனால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு பெரிய எல்லாரும் பயமுறுத்துகிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த அனுபவத்தை நான் அனுபவித்து சொல்கிறேன். எங்களுக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட், டாக்டருடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடந்து இப்போ அவங்க நல்ல நார்மலாக இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால் தைரியமாக கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரூப்பு மாறினாலும் பரவாயில்ல. மெயினாக இதான் குரூப்பு மாறியோ அப்படிங்கும்போது நாங்களும் கொஞ்சம் அச்சப்பட்டோம். ஏன்னா அதில் உள்ள பாதிப்பில் நாங்கள் பயனடைஞ்சவே தான். இருந்தாலும் இப்போ அதுலேயும் நம்மளுக்கு சக்ஸஸாக முடியுதுங்கிறது தான் ரொம்ப பெரிய இது. ஆனால் இப்போ நல்லா இருக்காங்க அவங்க. இப்போ எங்களை போக சொல்லியிருக்காங்க. நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. என் வீட்டில் உள்ளவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. என்னால் உப்பு போட்டு சாப்பிடலாம். கிரியேட்டின் அளவுலாம் நல்லா கம்மியாக இருக்குது. அதனால் யாருமே பயப்பட வேண்டாம். நல்லா நீனோ டாக்டர் தலைமையில் எங்களை ஆலோசனை பண்ணி இந்த ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் நல்ல மாதிரி இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்டாக நல்லா இருந்து கூட நர்சஸ் மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு. யாருமே குறை சொல்லாத அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும் பேஷண்ட் டயாலிசிஸ் டைமில் எவ்வளவு கஷ்டங்கள் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்துட்டுருக்கோன்னு எல்லா பேஷண்ட்டுக்குமே தெரியும். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால அந்த டயாலிசிஸ் இப்போ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் வர்ற ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பேர் டு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கம்மியாகும். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது டயாலிசிஸ் பண்ணுறதை விட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ முன்னால் வந்து டிஃப்ரெண்ட் குரூப் வந்து பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் குரூப்பும் இப்போ ஓ பாசிட்டிவ்னா ஏ பாசிட்டிவ்க்கும் பண்ணுறாங்க. அப்படி டிஃப்ரெண்ட் குரூப்பும் பண்ணுறாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு அதுவும் அங்கே இங்கே போய் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அங்கே இங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம நியர்பை டாக்டர் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டலே வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நாங்கள் கொடுக்குறோம். சரியா? எல்லாருமே யோசிங்க, பேஷண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மூவ் பண்ணி பண்ணுறீங்களோ அது உங்கள் ஹெல்த்தை இன்னும் லைஃப்பை இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ டயாலிசிஸ் பண்ணும்போது ஷார்ட் லைஃப், ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது லைஃப்பை இன்னும் அதிகப்படுத்தும். சரியா?